ஒருதலை ராகங்கிற படத்துக்கு அப்புறம் நான் தமிழில் ஒரு 10-20 ஃபிலிம்ஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ் இங்கே வந்து தமிழ் மூவிஸில் வரல. ராகம் தேடும் பல்லவி டி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ண படம் தான் கொஞ்சம் நல்லா போச்சு. மற்ற படங்கள்லாம் நான் நினச்ச அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகலை. பட் மீன் டைம் அதே சைமல்டேனியஸாக நான் ஒரு மலையாள படம் பண்ணியிருந்தேன், மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு சொல்லிட்டு. அதில் தான் மோகன்லால், பூர்ணிமா, ஜெயராம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தேன். அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ், ஒருதலை ராகம் மாதிரியே அன்றைக்கி கேரளாவில் பெரிய சக்ஸஸ் ஆன படம். சைமல்டேனியஸாக 2 லாங்குவேஜும் பண்ணிகிட்ருந்தேன். பட் எனக்கு இங்கே பெருசாக ஹிட்டு வராதனால நான் மலையாளத்தில் பண்ணுற எல்லா படமே வந்து சில்வர் ஜூப்ளி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நியர்லி 200 ஃபிலிம்ஸ் அங்கே பண்ணேன் ஹீரோவாக. அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 88ல் காதல் என்னும் நதியின்லேன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பரவாயில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 படம் தாயம்மா, எம்ஜிஆர் நகரில் அப்படிலாம் பண்ணேன். திருப்பியும் எனக்கு ஒரு கேப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி வரணும். பிகாஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹிந்தி லாங்குவேஜுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அக்செப்டபுளான, இல்லைன்னா ஓவர்சீஸில் கூட ஆஃப்டர் ஹிந்தி நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து லைஃப் கொடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். அதனால் எப்படியாவது இங்கே திருப்பி வரணும், பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டைரக்டராக வருவோம் அப்படிங்கும்போது மலையாள படம் ஒன்று பண்ணேன். அந்த படம் நல்லா போச்சாங்க. அதுக்கப்புறம் சரி, இன்னும் அடுத்த படம் நம்ம தமிழில் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு ஃபாரினில் ஷூட் பண்ணுற மாதிரி முதல்ல இன்னொரு கதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் இந்த கதை கிடச்சிது, அது பண்ணியிருக்கோம். இப்போ மணல் நகரம் இந்த போஸ்டர் இந்த டிசைன்ஸை பார்க்கையில் ஃபுல்லாகவே வந்து துபாய் அந்த மாதிரி அரேபிக் கண்ட்ரியில் எடுத்த மாதிரி இருக்குது. அது எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இல்லை, இப்போ நம்ம தமிழ் படம் வந்து நிறையா மலேசியா, சிங்கப்பூர், இல்லைன்னா ஸ்ரீலங்கா, இல்லைன்னா துபாய் போயிருப்பாங்க. சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு தான். பட்டு ஜென்ரலாக ஒரு ஃபுல் ஃபிலிம் கல்ஃபில் ஷூட் பண்ணி இல்லை துபாயில் ஷூட் பண்ண ஒரு படம் தமிழில் வந்தது கிடையாது. இந்த கதையும் அப்படி தான். இப்போ இங்கேருந்து ஒரு பழப்புக்காக வந்து இங்கேருந்து அந்த ஊருக்கு போய் நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க, அங்கே பழைக்கிறவங்க, எல்லா வேலையும் செஞ்சு. ஸோ அவங்களோட ஒரு ஸ்டோரி அது. ஸோ அந்த ஸ்டோரி அங்கே தான் நடக்குது. அதனால தான் அந்த 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 துபாயை ஷூட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆனால் துபாய் என்னும்போது அங்கத்து லா வந்து கொஞ்சம் டஃப்பான லாஸ் அங்கே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். வளைகுடா நாடுகளில் வந்துட்டு புலம்பெயர்ந்து வேலை செய்கிற ஆட்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பை மீன் பண்ணுதா இந்த படத்துக்குள்ளே? அவங்க ஏதாவது ஒரு ரியல் ஸ்டோரிஸை மீன் பண்ணுதா? ஆமாம். இதில் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 3 இன்சிடெண்ட். அது எப்படின்னா, நான் வந்து துபாய்க்கு என்னோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக, பிஸ்னஸ் ட்ரிப் இல்லை, ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த இன்சிடென்ட்ஸ் சொன்னார். 3 இன்சிடெண்ட்டும் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது எனக்கு. அது அப்போ ஒரு படமாக இல்லாமல் 3 ஹீரோஸ் இருக்காங்க படத்தில். அவங்களுக்கு அந்த இதை ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி அந்த இன்சிடென்ட் சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதை எப்படி நம்ம வந்து ஃபிலிம் ஆக்கலாம் அப்படின்னு எல்லோரும் யோசித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. அதனால தான் அது பண்ணாங்க. இந்த படத்திற்கான நாயகர்கள் கதைக்கான அந்த நாயகர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஹீரோஸ் எல்லாமே பிகாஸ் அதில் ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வியூ பாயிண்டில் தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அவங்கள செலக்ட் பண்ணி. பிரஜின் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக நடிக்கிறாரு. ஒரு முஸ்லீம் கேரக்டர் மன்சூர்னு சொல்லிட்டு. ஆனந்தன் சொல்கிறவர் அவர் கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கிங் கை. அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், வேலை தேடி அங்கே போகிறாரு. மன்சூரோட ஃப்ரெண்டு. இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ்னு ஒரு அரகன் கேரக்டர். அவர் வந்து எப்படியா பணம் சம்பாதிக்கணும்னு டான்ஸ் பாரில் வேலை பண்ணுவார், ஹவாலா வேலை அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆள். அவரோட லைஃப்பில் என்னென்ன பாதிப்பு வருது. பட் இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டில் போய் ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகும். படத்திற்கான நாயகிகள் பிரஜன் பத்மநாபன், அப்புறம் கௌதம் கிருஷ்ணா, ஜெய்ஸ் ஜோஸ்னு ஒருத்தர். 3 பேர் தான் ஹீரோஸு. அப்புறம் நான் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறேன். தேஜஸ்வினின்னு சொல்லி கன்னட ஆக்ட்ரஸ் அவங்க. அப்புறம் வருணா ஷெட்டி ஒரு மாடல். இங்கே இருக்கிற அருணாச்சலம் அப்படின்னு 2-3 ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். My first Tamil debut movie is Manal Nagaram, and I got Manal Nagaram from one of the manager when he came and told me that the particular team is doing a movie and they want to meet you. So I went, met the director, producer, and I was pretty much impressed from the script. I have a very good
role to perform. Like, first time I'm playing a very sensible, matured kind of a role, named as Purni, who comes from a middle class family in Chennai. And that's how the shoot started. We shot the movie in Dubai, like almost for 45 to 50 days. Everything was really good. My co-star is Prajin Padmanabhan. He has almost acted in a couple of movies in Tamil. Working with him, we had a very nice chemistry. Working with him was really good. And you know, uh, I was learning a lot of Tamil words from them. They used to teach me. We used to have great fun. And now the movie has come out really well. My producer Vasant sir, he has given everything for the movie, and that's why movie has come out good. படத்தோட கேரக்டர் வந்து ஒரு சேல்ஸ்மேனோட கேரக்டர் ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா எல்லா வீட்லேயும் படித்த வேலை இல்லாமல் நம்ம சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸாக வேலை பார்க்குறதில்ல, சூழ்நிலைக்காரமாக மார்க்கெட்டிங் வேலை பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி துபாய்க்கு போய் ஒரு சேல்ஸ்மேனாக அங்கே வந்து சேல்ஸ் சிறப்பாக ஒரு எல்லா டெலிவரி கூட்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்பா இல்லாமல் தங்கச்சி அம்மாக்காக அங்கே பணம் சேர்த்து வச்சு தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியாமல் அதை ஒரு டிவிடியில் பார்த்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் அங்கே ஆக்சுவலாக. குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கே போய் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். இப்படி தான் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. நிறைய பேர் படிப்புக்கும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ணி குடும்பத்தோட ப்ரெஷர் காரணமாக அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ துபாயில் சராசரி குடும்பத்துலேருந்து ஒருத்தன் போய் கஷ்டப்படுறான்னா அவனோட வே ஆஃப் லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அங்கே ஒரு நல்ல ஒரு காதல் மலருது. இதெல்லாம் மீறி இதெல்லாம் போய் துபாய் கவர்மெண்ட் அகென்ஸ்ட் அந்த லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இதெல்லாம் மீறி அவன் எப்படி போகிறான், அந்த துபாய் அவனை எப்படி பார்க்குது, திரும்பி வந்துடுறானான்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, நான் 2013 எண்டில் ஒரு படம் பண்ணியிருந்தேன், தீக்குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் மதுவம்பட் சாரோட ஒரு இதில் கேமரா ஒர்க்கில். அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே படம்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல பேர் கிடச்சிச்சு எனக்கு. அந்த படம் ப்ரொடியூசர் பார்த்துருந்தார், வசந்த் சார் பார்த்துருந்தார். ஸோ அப்படி இந்த படம் பார்த்துட்டு இப்படி ரோல் இருக்குது படத்துக்கு நீங்கள் வாங்க சொல்லி நான் வந்து சங்கர் சாரை பார்த்த உடனே அப்போவும் நான் தாடியெலாம் வச்சு தான் வந்திருந்தேன். இந்த மன்சூர் கேரக்டருக்கு ஒரு அப்பியரன்ஸாக என்னை பார்த்தோன்னா அவருக்கு தோணிருக்கு போல இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த படம் மூலமாக தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஆக்சுவலாக. ரொம்ப சேலஞ்சிங்கான இப்போ துபாயில் ஒரு ஊரில் போய் ஷூட்டிங் பண்ணும்போது பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ துபாயில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. துபாயில் எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன சீன் ஷூட் பண்ணுறோம், இப்போ இந்த டைமில் ஷூட் பண்ண போகிறோம், இவ்வளோ நேரம் தான் நாங்கள் பண்ணுறோம். அங்கே வந்து நீங்கள் கன்னெல்லாம் எடுத்து சேசிங் பண்ண முடியாது, கத்தி எடுத்து ஓட முடியாது. அந்த பப்ளிக் அவேர்னஸ் வந்து பயந்துருவாங்க. ஸோ ரொம்ப அதாவது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை நீங்கள் பிடிச்சிட முடியாது. ஒரு பர்தா போட்டவங்களும் நீங்கள் கேமராவில் காட்டவே கூடாது. காட்டினீங்கன்னா அங்கே சிஐடிஸ் மஃப்டியில் இருப்பாங்க, அது பெரிய ஷோ கேமரா சீஸ் பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் மாரி இங்கிலீஷில் ஸ்கிரிப்டை கொடுத்து, உருதுவில் கொடுத்து, அரபியில் கொடுத்து, ட்ரான்ஸ்லேட் பண்ணி இவ்வளோ எல்லாம் சொல்லி லொக்கேஷன் பெர்மிஷன் வாங்கி ஒரு வருஷமாக இதோட பெர்மிஷன் பிளான்ஸ் எல்லாம் போய் அப்படி போய் தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணது ஆக்சுவலாக. நாங்கள் போகும்போது ஷூட் பண்ணும்போது 62 நாள் ஷூட் பண்ணோம். போன டைம் வந்து ஃபுல் வெயிலான டைம். அதாவது நம்ம ஊரோட 10-15 மடங்கு வெயில் அங்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த வெயிலெல்லாம் போராடி முழுக்க அங்கே ஃபுல்லாக எல்லாம் ஏசியில் தான் இருப்பாங்க. எல்லாம் ரோட்டில் நிறைய பேர் நடமாடி பார்க்க முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ நான் சேல்ஸ்மேனாக வண்டி ஓட்டுற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ்லாம் நீங்கள் வண்டி ஓட்டவே முடியாது. நம்ம சென்னை லைசன்ஸ் வச்சு இந்தியன் லைசன்ஸ் ஓட்டவே முடியாது. ஸோ பல பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் கடவுள் புண்ணியத்தில் அப்படி எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஏற்படல. படத்தில் கேரக்டர் எப்படின்னா, படத்தோட கேரக்டரோட பேர் ஆனந்த் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம வீடு ரொம்ப கஷ்டமான வீட்டில் இருக்கோம். அப்போ அங்கே குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வெளிநாட்டில் போய் வேலை செஞ்ச அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம ஊரில் நம்ம வீட்டில் கூட பார்த்துருக்கோம் நிறைய பேர் இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் பணத்தை சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி. ஆனால் நம்ம போகிறவங்கள மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே போய் எப்படி அவங்க வேலை வாங்குறாங்க, எப்படி அந்த என்னென்ன சுச்சுவேஷனோட போகிறாங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கே வெளியில் இறங்குறத அந்த லைசன்ஸ் காட்டுறாங்க, அந்த மாதிரி எப்போவும் செக்கிங், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பெஷல். அங்கே நம்ம காலையில் ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெளியில் போயிருந்தா நம்ம ஊரில் நம்மக்கிட்ட மணி நம்ம இந்தியன் மணி தான் இருக்கும். அங்கேயிலிருந்து சேஞ்சிங் அங்கே டோட்டல் அந்த மாதிரி ஒரு ஊரில் 60 டேஸ் ஷூட் பண்ணோம் இந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் துபாய் யதார்த்தமான அந்த இது காட்டுறாங்க. ஏன்னா என்ன அங்கே போய் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் வெளிநாட்டில் போய் வேலை தேடினா என்னென்ன வருதாங்க, என்னென்ன சுச்சுவேஷன்களோட போகிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே அதில் காட்டுறாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில். அதுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்தில் முக்கியமான ஒரு இது. நம்ம 3 பேர் ஹீரோஸ் இந்த மாதிரி இருக்கோம். 3 பேர் ஒரு ரூமில் தங்கி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு
அதுதான் அது கதையை போகுது. இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா அந்த ஃபுல்லாக அந்த பியூட்டி துபாய் இந்த 7 எமிரேட்ஸ் 7 எமிரேட்ஸ் மோஸ்ட்லி ஒரு 6 எமிரேட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜரா அந்த நிறைய அந்த 60 டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த யூஏ காட்டி வச்சுருக்கோம் இந்த படத்தில்.